கேள்வி கேட்டால் பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேள்விக்கு வந்து நமக்கு வந்து பதில் தெரியல அப்படின்னா எல்லாருமே அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ. ஸோ இந்த மாதிரி வந்து ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறது மட்டும் யூஸ் பண்ணாமல் வேரியஸ் சுச்சுவேஷன்ஸ்க்கு வந்து எந்தெந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வெல்கம் டு தங்கிலீஷ் ஷரோட் லேர்ன் இங்கிலீஷ். நான் உங்கள் அருண். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இந்த லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் யாருமே வந்து ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. இதில் வர ஏதாவது ஒரு ஃப்ரேசஸ் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண பழகுங்க. இப்போ இந்த சிச்சுவேஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது வந்து உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு அதுக்கான வந்து பதிலும் தெரியாது. அதே சமயத்தில் அதை யூகிக்கவும் முடியாது. என்ன பதிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யூகிக்கவும் முடியாது. அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல நாம் இந்த 3 எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐ ஹவ் நோ ஐடியா, ஐ ஹவ் நோ க்ளூ, ஐ ஆம் த ஃபாகியஸ்ட் ஐடியா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஐ ஹவ் நோ ஐடியா. ஐ ஹாவ் சொல்ல வேணாம், ஃபாஸ்ட்டாக சொல்கிறப்போ ஐவ் ஐவ் நோ ஐடியா, ஐவ் நோ க்ளூ, ஐ ஹாவன்ட் த ஃபோகியஸ்ட் ஐடியா. இந்த 3 எக்ஸ்பிரஷன் வந்து ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறதுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். யாராவது வந்து உங்ககிட்ட வந்து இந்த கேள்வி கேட்குறாங்க. ஜி நோ இஃப் அருண் இஸ் கம்மிங் ஃபார் த மூவி. அருண் வந்து படத்துக்கு வரானா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து கேட்குறாங்க. அப்போது எனக்கு தெரியாது, பதில் தெரியாது. ஸோ ஐவ் நோ ஐடியா, ஐ டிடன்ட் டாக் டு ஹிம். நான் மட்டும் பேசவே இல்லை, எனக்கு தெரியல அப்படின்னு. ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு போல் ஐ ஹவ் நோ ஐடியா, ஐ டிடன்ட் டாக் டு ஹிம் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் சின்ன பசங்க எல்லோரும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஏதாவது கிளாஸ் ஏதாவது ஒத்து உடையலாம், அது உடையலாம், இது உடையலாம். அப்போ வந்து அம்மாக்களோ யாரோ வந்து கேட்பாங்க, யார் இதை உடைச்சதுன்னு தெரியுமா? டு யூ நோ ஹூ ப்ரோக் திஸ் கிளாஸ் அப்படின்னா அந்த இடத்துல நாம் வந்து ஐ ஹவ் நோ க்ளூ ஒரு ஐ ஹாவன்ட் த ஃபோகியஸ்ட் ஐடியா. ஃபோகியஸ்ட் ஐடியா அப்படின்னா வந்து அப்படியே கொஞ்சம் பிளர்ரானது. அந்த ஃபாக் ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, பிளர்ராகி அங்கிட்டு ஒன்றுமே வந்து தெரியாது. அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவன்ட் த ஃபோகியஸ்ட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக ஸ்மார்ட்டராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளாக ஐ ஹவ் நோ ஐடியா ஒரு ஐ ஹவ் நோ க்ளூ அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாம் ஏதாச்சும் சீரியஸாக வேலை பார்த்துட்டு இருப்போம். அப்போ வந்து எவனாச்சும் நொய்யுன்னு வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட்றா, கிளம்பி தொலைடா, எனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு சில செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்குது. ஹவ் ஷுட் ஐ நோ? எனக்கு எப்படி தெரியும்? டோன்ட் ஆஸ்க் மீ, என்னை கேட்காத. சர்ச் மீ அப்படிங்கிறது கொஞ்சம் சர்காஸ்டிக்காக சொல்கிறது. 3க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து புரியும் உங்களுக்கு. சீரியஸாக ஏதாவது ஒரு வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு ஓடி வந்து, இல்லாட்டி உங்களோட ஆஃபீஸ் கலீக் வந்து ஓடி வந்து, டேய் மச்சான் உனக்கு விஷயம் தெரியுமா? ஆஷிக் வந்து ஷீனாவோட டேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கான்டா அப்படின்னு. அதை பற்றி எனக்கு என்னடா, இதை ஏன்டா எனக்கு சொல்கிற, எனக்கு தெரியாதுடா அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது ஹவ் ஷுட் ஐ நோ. அப்படி கொஞ்சம் இரிட்டேட்டடோ, கொஞ்சம் அனாய்ட் ஃபீலிங்கோட, இரிட்டேஷனோட அப்படி வந்து சொல்கிறது. எனக்கு எப்படா தெரியும், போய் தொலைடா அங்கிட்டு சனியனே அப்படிங்கிற மாதிரி. அதை பற்றி எனக்கு என்னடா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து ஹவ் ஷுட் ஐ நோ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ, இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு வேலையை வந்து சீரியஸாக மும்முரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து, ஜி நோ ஹூ ஸ்டோல் மணி ஃப்ரம் மை வாலெட்? என் பர்ஸில் வந்து யார் வந்து பணம் எடுத்தான்னு உனக்கு தெரியுமான்னு. ஏன்டா கேட்குற, போடா எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறப்போ, ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் எனக்கு தெரியாது ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த இதை நம்ம வந்து யூஸ் பண்ண. டோன்ட் ஆஸ்க் மீ, என்னையை கேட்காது, போய் வேற எவனையாவது போய் கேளுப்போ அப்படின்னு சொல்கிறது. டோன்ட் ஆஸ்க் மீ, எனக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்கு பதிலாக நாம் இந்த மாதிரி ஃப்ரேசஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து உங்கள் மேனேஜர் ஒரு உங்களோட பாஸ் அவங்க வந்து ஏதாவது வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் சர்காஸ்டிக்காக நீங்கள் வந்து பதில் சொல்ல. இப்போ உதாரணத்துக்கு, ஹே அருண், ஹூ ஹெல்ப் ஷண்மு? ஷண்முக்கு இந்த ப்ராஜெக்டில் வந்து யார் ஹெல்ப் பண்ணா அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு, நான் தேடிக்கடா, நான் தாட்டா பண்ணேன், தேடிக்கடா அப்படின்னு சொல்கிறது. எனக்கு தெரியல அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு கொஞ்சம் சர்காஸ்டிக்காக அப்படியே சொல்கிறப்ப, நான் தாண்டா பண்ணேன், இந்தாடா போடா வச்சுக்கடா போ, வேணா தேடிக்கடா அப்படின்னு சொல்கிறது. சர்ச் மீ அப்படின்னு சொல்கிறது ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்காஸ்டிக் ஃபார்மாக நாம் இதையும் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து, யாராவது வேகமாக வந்து உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்கும் பதில் தெரியல, உங்களுக்கும் பதில் தெரியல. அப்போ வந்து நாம் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, யுவர் கெஸ் இஸ் as good as mine. ஓகே, என் இனமடா நீ அப்படின்னு வடிவேலு சொல்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைய மாதிரியே உனக்கும் வந்து ஒன்றுமே தெரியலையாடா, அப்புறாணியாக இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. யுவர் கெஸ் இஸ் as good as mine அப்படின்னா
உங்களுக்கும் பதில் தெரியல, அவனுக்கும் பதில் தெரியல. ஸோ அந்த மாரி இடத்துல ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறதுக்கு பதிலா இந்த இடியம்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். உனக்கும் பதில் தெரியலையா? ரைட்டு விடு போ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா யுவர் கெஸ் இஸ் அஸ் குட் அஸ் மைன் அப்படின்னு சொல்லிடலாம். இது சிம்பிளா வந்து ஐ டோன்ட் நோன்னு சொல்லிடலாமே. இதுக்கு எதுக்குடா இவ்வளவு தூரத்துக்கு லென்த்தா வந்து சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னா, அது சிச்சுவேஷனுக்கு சிச்சுவேஷன் மாறும். புதுசா கத்துக்கிறது நல்லது தானே. கிளாஸ் ரூம்ல வந்து உட்காந்துருக்கீங்க. ஒரு டீச்சர் வந்து லெக்சர் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியவே இல்லை. அந்த இதில் ஒன்றுமே வந்து புரியல. உங்கள் ஃப்ரெண்டை பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு கேட்குறீங்க, டேய் என்னடா சொல்லி தரான் அந்த ஆள், ஏதாவது உனக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு. எனக்கும் புரியல, என்ன சொல்கிறானே தெரியல அப்படிங்கிறது வந்து சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து இட் பீட்ஸ் மீ அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு இழவும் புரியல அப்படின்னு. இப்போ இதுக்கு வந்து காதல் கொண்டேன் படத்தில் வந்து அந்த தனுஷ் வந்து டஸ்டரில் அடி வாங்கினதுக்கப்புறம் போய் சம்மு போடுவார்ல, போட்டு முடிச்சதுக்கப்புறம் சோனியா அகர்வால் கேட்குறப்ப அந்த பக்கத்தில் இருக்க அந்த சோடாப்டி வந்து சொல்லும்ல, எனக்கும் புரியல அந்த விஷயம் அப்படின்னா, உனக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னா, எனக்கும் புரியல அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நாம் வந்து இட் பீட்ஸ் மீ அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இட் பீட்ஸ் மீ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஐ டோன்ட் நோ அப்படின்னா இட் பீட்ஸ் மீ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏய் அவனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னா, நீங்கள் போன தடவை வந்து பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்த நேரத்தில் வந்து கல்யாணம் ஆகலை, பட் இப்போ வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அது தெரியாது. ஸோ நாட் அஸ் ஃபார் அஸ் ஐ நோ, எனக்கு தெரிஞ்சு இல்லை, விஷயம் உண்மையாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு இன்னும் அந்த விஷயம் வந்து தெரியல அப்படின்னா நாட் அஸ் ஃபார் அஸ் ஐ நோ. ஐ டோன்ட் நோ எனக்கு கல்யாணம் ஆனது தெரியாது அப்படின்னு சொல்கிறது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஆகலை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல நாட் அஸ் ஃபார் அஸ் ஐ நோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பதிலே தெரியாத கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் இருக்கும் இல்லையா. எப்படா இந்தியா வந்து வேர்ல்டு கப் ஜெயிக்கும் அப்படின்னா, யாருக்கு தெரியும் அந்த மாதிரி. எனக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்கு பதிலாக யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறது வேரியஸ் சுச்சுவேஷன்ஸில் வந்து யூஸ் ஆகுது. பட் அந்த இதில் எல்லாத்துக்குமே வந்து எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த செட் ஆஃப் ஃப்ரேசஸ் ஒரு வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷை இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டராக ஆக்கிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். இந்த சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. டேக் கேர், டாடா.